5வது நாளாக தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படைகள். ஈரானில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 787ஆக உயர்வு. இஸ்ரேல் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரானின் நடான்ஸ் அணுசக்தி மையம் பாதிப்பு. கதிர்வீச்சு எதுவும் வெளியாகவில்லை என சர்வதேச அணுசக்தி முகமை தகவல். இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்ட 100க்கும் மேற்பட்ட ஈரான் சிறார்களின் இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. உடன் பிறந்த 3 சிறுமிகளும் அருகருகே அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் உருக்கம். ஈரான் முதலில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதே காமெனி கொல்லப்பட்டதற்கு காரணம். ஆபத்தை தடுக்கவே முன்கூட்டியே தாக்குதல் நடத்த உத்தரவிட்டதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விளக்கம். ஈரானுடனான பேச்சுவார்த்தைக்கு இனி நேரமில்லை என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கருத்து. பாதுகாப்பு படைகள் அனைத்தும் அழிந்த நிலையில் ஈரான் சமாதானத்திற்கு வருவதாகவும் கிண்டல். நீண்டகால போருக்கு தயாராகவே இருப்பதாக ஈரான் பாதுகாப்பு அமைச்சகம் திட்டவட்டம். சில வாரங்களில் போர் முடிந்துவிடும் என ட்ரம்ப் கூறியிருந்த நிலையில் பதிலடி. ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் பாரசீக ஓமன் வளைகுடா பகுதிகளில் 1109 மாலுமிகளுடன் 37 இந்திய கப்பல்கள் சிக்கி தவிப்பு. இந்திய கடற்படை வெளியுறவு அமைச்சகத்துடன் இணைந்து மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை. டெஹ்ரானில் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இந்திய மாணவர்கள் பாதுகாப்பான பகுதிக்கு இடமாற்றம். வளைகுடா நாடுகளில் தவித்த இந்தியர்கள் சிறப்பு விமானம் மூலம் தாயகம் வருகை. மேற்கு ஆசியாவில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வர மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை. இன்று ஒரே நாளில் 58 சிறப்பு விமானங்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. வளைகுடா நாடுகளுக்கு மீன்பிடி தொழிலுக்காக சென்று போர் பதற்றத்தில் சிக்கி தவிக்கும் கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள். மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து சொந்த ஊர் அழைத்து வருமாறு உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை. வளைகுடா பிராந்தியத்தை நெருப்பு வளையத்திலிருந்து மீட்போம் என ஈரான் விவகாரத்தில் துருக்கி அதிபர் எர்டோகன் சூளுரை. இப்பிரச்சினை மேலும் விரிவடைவதை தடுக்க இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைந்து செயல்படவும் வலியுறுத்தல். இஸ்ரேல், கத்தார், ஜோர்டான் உள்ளிட்ட 8 வளைகுடா நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் ஆலோசனை. பிராந்திய அமைதி, இந்தியர்களின் நிலை குறித்து விவாதித்ததாக பிரதமர் அலுவலகம் தகவல். ஈரான் உயர் தலைவர் காமெனி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் மத்திய அரசு மௌனம் கலைக்க வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தல். அரசின் மௌனத்தால் இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கையின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகியுள்ளதாக சோனியா காந்தி விமர்சனம். ஈரான் உச்ச தலைவர் காமெனி கொலையை கண்டித்து சென்னையில் விசிக இடதுசாரிகள் ஆர்ப்பாட்டம். இந்தியா அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்றும் வலியுறுத்தல்.
முதல்வர் மு.க.ஸ்டாலின் ப. சிதம்பரம் இடையே 1 மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தை. தொகுதி பங்கீடு விவகாரத்தில் உடன்பாடு ஏற்படவில்லை என தகவல். முப்பது சட்டமன்ற தொகுதிகள் 2 ராஜ்யசபா சீட்டுகள் என்ற முடிவை சொல்லி அனுப்பிய திமுக. 36+2 என்ற கடும் பேரத்தில் காங்கிரஸ் உறுதி கட்டுவதாக தகவல். முறிவை நோக்கி செல்கிறதா திமுக காங்கிரஸ் கூட்டணி? காங்கிரஸ் அணுகுமுறையில் திமுக நிர்வாகிகள் அதிருப்தி என தகவல். திமுக தங்களுக்கு கெடு விதிக்கவில்லை என செல்வப்பெருந்தகை விளக்கம். தொகுதி பங்கீடு விவகாரத்தில் பேச்சுவார்த்தை தொடர்கிறது என்றும் பேட்டி. நாங்க பேசிட்டு இருக்கோம், பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. நாங்க சொல்லுவோம். திமுக தரப்புல இன்னைக்கு தான் கடைசி நாள் சொல்லிருக்காங்க. எந்த கெடுவும் விதிக்கல. தொகுதி பங்கீடு தொடர்பாக காங்கிரசுடன் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை. திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே. இளங்கோவன் பேட்டி. பேசுவாங்க, பல சூழ்நிலைகள் எல்லாம் பொறுத்து பேசணும். பேசுவாங்க, பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது அந்த பேச்சு தொடர்கிறது. மக்கள் நீதி மையத்துடன் இன்று தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துகிறது திமுக. 15 தொகுதிகள் கொண்ட விருப்ப பட்டியலை மக்கள் நீதி மையம் வழங்க உள்ளதாக தகவல். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு மாநிலங்களவை சீட் ஒதுக்கீடு. தேமுதிக சார்பில் அக்கட்சியின் பொருளாளர் சுதீஷ் வேட்பாளராக அறிவிக்கக்கூடும் என எதிர்பார்ப்பு. இப்போ திமுகவில் தேமுதிக சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. இதற்கு பிறகு எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்று வேட்பாளர் அறிவிப்பார். அதுக்கப்புறம் நாமினேஷன். திமுக கூட்டணியில் முக்குளத்தூர் புலிப்படைக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு. உதயசூரியன் சின்னத்தில் தாமே போட்டியிட உள்ளதாக கருணாஸ் அறிவிப்பு. அவர் நம்மள கூட்டணியில வேற சீட்டு கொடுக்கறேன்னு சொல்லிட்டாருப்பா. முக்குளத்தூர் புலிப்படைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கன்ஃபார்ம். வெற்றி சின்னம் உதயசூரியன் தான் உங்க சின்னம் சொல்லிட்டாரு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல். சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்து அமித்ஷாவுடன் ஆலோசித்ததாக எடப்பாடி கே. பழனிசாமி விளக்கம். தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பின்னரே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் பதில். விரைவாக ஆரம்பிக்கப்படும். என்னென்ன தேர்தல் என்ன அறிவிக்கலையே, தேர்தல் அறிவிச்சாதானே கூட்டணி. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குமா என தெரியவில்லை என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி, சசிகலா தொடங்கிய புதிய கட்சியுடன் கூட்டணி இல்லை எனவும் திட்டவட்டம். அவர்களோட கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? நேற்றுக்கு நடந்த கூட்டத்தில் இது சம்பந்தமாக பேசியதா? அதெல்லாம் பேசவில்லை. அதை பற்றி பேசவில்லை. தஞ்சாவூர் செங்கிப்பட்டியில் இன்று நிர்வாகிகளை சந்திக்கிறார் தவிக தலைவர் விஜய். முழு வீச்சில் நடைபெறும் இறுதிக்கட்ட ஏற்பாடுகள்.
நாங்குநேரி இரட்டை கொலை தொடர்பாக 7 பேர் கைது. முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக நெல்லை எஸ்பி பிரசன்னகுமார் விளக்கம். நாங்குநேரி இரட்டை கொலை சம்பவத்திற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் தலைவர்கள் குற்றச்சாட்டு. ஒரே நாளில் சவரனுக்கு 1560 ரூபாய் குறைந்தது தங்கம் விலை. ஒரு சவரன் 1,23,720க்கு விற்பனை. நாமக்கலில் முட்டை விலை ஒரே நாளில் 30 காசுகள் குறைந்து 4 ரூபாய் 30 காசுகளாக நிர்ணயம். ஈரான் இஸ்ரேல் போரால் வளைகுடா நாடுகளுக்கான ஏற்றுமதி பாதிக்கப்பட்டதால் விலை சரிவு. சுவிஸ் பத்திரிகையாளர் மாயா கோனே பெயரிலான தேசிய விருதுகள் அளிப்பு. பழங்குடிகள் கிராமவாசிகளிடையே பணியாற்றுவோருக்கு விருதுகளில் முன்னுரிமை அளித்த சிசி அமைப்பு. புதிய தலைமுறை ஆசிரியர் சமஸுக்கு மாயா கோனே விருது. மக்களுக்காக தொடர்ந்து செயல்படும் சமூக ஊடகருக்கான விருதை பெற்றார் சமஸ். அர்ப்பணிப்பு, அறம் சார்ந்த இதழியல் மற்றும் சமூக மாற்றத்திற்கான குறிப்பிடத்தக்க பங்களிப்பை பாராட்டும் வகையில் செஸ்ஸி மற்றும் திரு சமஸ் அவர்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான மாயா கோனே சமூக பத்திரிகையாளர் விருதை வழங்குவதில் மிகுந்த பெருமை. கடலூரில் இரவை பகலாக்கும் வண்ணம் நடந்த தெப்பத் திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம். மக்களவை உரிமை மீறல் குழு உறுப்பினராக திமுகவின் மூத்த உறுப்பினர் TR பாலு நியமனம். ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான குழுவில் தமிழக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் உள்ளிட்டோருக்கு வாய்ப்பு. ராஜ்யசபாவிற்கு போட்டியிடும் 9 வேட்பாளர்கள் பெயரை அறிவித்தது பாரதிய ஜனதா. கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபீன் பீகாரிலிருந்து போட்டியிடுவதாக அறிவிப்பு. அசாம் சட்டமன்ற தேர்தலுக்கான 42 வேட்பாளர்கள் கொண்ட முதல் பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ். கட்சியின் மாநில தலைவர் கௌரவ் கோகாய் ஜோர்ஹாட் தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிப்பு. மாநிலங்களுக்கான அதிகாரம் குறித்த தமிழ்நாட்டின் முயற்சிக்கு கர்நாடகா ஆதரவு. நாட்டின் கூட்டாட்சி கட்டமைப்பை வலியுறுத்துவதில் ஒத்துழைப்போம் என ஸ்டாலினுக்கு சித்தராமையா கடிதம். நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட ஹோலி பண்டிகை. ஒருவருக்கொருவர் வண்ணப் பொடிகளை பூசி உற்சாகம். இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம். இந்தியா முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கண்டு ரசித்த மக்கள். ஆசியா, ஆஸ்திரேலியா நாடுகளில் தென்பட்ட ஆண்டின் முதல் சந்திர கிரகணம். சிவப்பு நிறத்தில் தோன்றிய சந்திரனை கண்டு ரசித்த பொதுமக்கள். சீனாவில் உற்சாகமாக நடைபெற்ற பாரம்பரிய திருவிழா.
கலாச்சாரத்தை பறைசாற்றிய வண்ணமிகு நிகழ்ச்சி. T20 உலகக்கோப்பையில் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதல். இன்று கொல்கத்தாவில் நடக்கவிருக்கும் போட்டிக்காக தயாராகும் இரு அணி வீரர்கள்.